சனீஸ்வரன் அஸ்தமனமாக போறாரு. மாசி 24ஆம் தேதியிலிருந்து பங்குனி 28ஆம் தேதி வரைக்கும் அந்த அஸ்தங்க தோஷம் வந்து இருக்கும். அதாவது கன்னிராசிக்கு என்ன பலன்கள் பார்க்கலாம். 8/3/2026 11/4/2026 வரைக்கும் வந்து அஸ்தமனம் தோஷம் இருக்கும். சூரியனை நெருங்குற கிரகம் வந்து அஸ்தமனமாகும். இப்ப சனீஸ்வரன் வந்து அஸ்தமனம் ஆகுறாரு. சனீஸ்வரன் கர்ம கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தது பார்க்க வேண்டியது. இப்ப கன்னிராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் ஸ்தானத்துல அஸ்தமனம் ஆயிருக்கிறார். பூர்வீகத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும், பூர்வீக இழப்பீடுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போறதோ, மருத்துவ செலவுகளை வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி கடன் தொல்லை 6ஆம் அதிபதி எப்பவுமே அஸ்தமனமானாலும் கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உடல்நிலை சரியில்லாம். சனீஸ்வரன் அஸ்தமனம்னாவே உடல்நிலை வந்து ஒரு தொய்வாயிரும் 7ஆம் ஸ்தானத்துல இருக்கிறப்ப. ஏன்னா ராசிக்கு பார்வை கிடைக்கும். அப்ப 7ல இருக்கிறப்ப கலத்திரம் ஸ்தானத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாம போகிறது, ஒரு கவனக்குறையினால் ஏற்படுற சின்ன விபத்துக்கள் வர்றது, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பிறரை நம்பி ஏமாறுறது பொருளாதாரத்துல, அதே மாதிரி கூட்டாளிகள்னால ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறது, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி பொறுப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நம்ம எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து எந்த ஒரு செயலையுமே வந்து அவசரப்பட்டு உடனே எடுக்கக்கூடாது. ஏன்னா எந்த காரியம் செய்தாலும் தாமதப்படுத்துறதுதான் சனீஸ்வரனுடைய வேலையை. ஒரு மாத காலகட்டங்கள் பொறுமையா இருக்கிறதே இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கு. புதிதா கூடுதொழில சேர்த்திக்கிறது, பணம் வந்து பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு நம்பி ஏமாறக்கூடிய அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தா தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய ஏமாற்றங்களை தவிர்த்துறது நல்லது. மருத்துவ செலவுகள் வரக்கூடிய காலகட்டம், எதிரிகள் வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம்னால நிதானம் வந்து தேவை. இதுக்கு வழிபாடு வந்து பரிகார வழிபாடுகள், பைரவருடைய வழிபாடு தான் இதுக்கு வந்து சிறந்ததா இருக்கும். எப்பவுமே சனீஸ்வரன் பலவீனமாகிறப்ப கால பைரவரை அனுதினம் வழிபட்டு வர்றது, அவருடைய மந்திர பாராயணங்கள் செய்துட்டு வர்றது, பைரவர் அஷ்டகம் படிக்கிறது, இதெல்லாம் வந்து சிறந்த ஒரு தீர்வா இருக்கும். அதே போல பைரவர் சன்னிதானத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். ராகு காலங்களையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கள் சென்று வழிபடலாம். அனுதினமே எப்போ வேணாலும் போய் வழிபட்டு வரலாம். அங்க தீபங்களை ஏற்றி அவரு வழிபட்டு வர்றப்ப இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய தோஷங்கள்லாம் வந்து குறையும், ஒரு சேஃப்டி வந்து கிடைக்கும்.